நான் செய்திக்குள் போவதற்கு முன்பதாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வசனத்தை உங்களோடு கூட சொல்லும்படியாக விரும்புகின்றேன். என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான். நான் ஆரம்பித்தா நீங்கள் முடிச்சிடணும், அப்படி கொடுத்தாரு. நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது எனக்கு மத்தேயு 4:4 கொடுத்தார். அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. ஆமாம், அப்போது விசுவாசத்தினால் பிழைக்க முடியும், அதே டைமில் வார்த்தையினால் பிழைக்க முடியும். அந்த வசனத்தை பாடுங்கள, முதல்ல 5 வசனம். அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது பைபிளில் ஏதோ ஒரு இடத்துல மாத்திரமல்ல 5 இடத்துல வருகிறது. நான் ஒரு முறை அதெல்லாம் குறிச்சிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நீங்களும் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை குறிச்சிங்க, ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறாங்க. முதல்ல ரோமர் 1:17 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். போதும், அந்த ஒரு பகுதி போதும். இது ஒரு முறை வருது, குறிச்சுக்குங்க. அடுத்தது கலாத்தியர் 2:20 கடைசி பாகத்தில், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2 ஆச்சுங்களா? அடுத்து போடுங்க. 3வது கலாத்தியர் 3:11 அங்கே ஏனெனில் கீழே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. 3 ஆச்சுங்களா? 4வது போடுங்க. எபிரேயர் 10:38 படிங்க. நீதிமான் பிழைப்பான். கடைசியாக இது சூப்பர் வசனம், ஆபக்குக்கில் வருகிறது. 2 நாளில் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சத்தமாமேன்னு சொல்லுவோம். 5 இடத்துல வேதத்தில் வருகிறது. இந்த காலை வேளையிலே பணம் இருக்குதோ இல்லையோ, வீடு இருக்குதோ இல்லையோ, எது இருக்குதோ இல்லையோ, விசுவாசம் இருந்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்ள முடியும். வியாதியிலிருந்து வெளியே வர முடியும், பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியும். பைபிள் வார்த்தை பொய்யாகாது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைச்சிருவான். அவர் எழுதிட்டார். நீங்கள் அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அதே போலதான் இப்போ நான் சொன்னது போல அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய. ஆமாம், அதாவது உங்களுடைய விசுவாசம் நல்லா இயங்க வேண்டுமென்றால் அந்த விசுவாசத்துக்கு எரிபொருள் எதுங்க? வார்த்தை. ஆகவே தான் வார்த்தையை நல்லா படிங்க, தேவனுடைய வார்த்தையை நல்லா தியானம் பண்ணுங்க. வார்த்தையை நல்லா படிக்க உங்கள் விசுவாச எனர்ஜி கூடிக்கொண்டே போகும். ஆமாம், வார்த்தை தான் விசுவாசத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கிற செய்திகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். எபேசியர் 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வாசிக்க வேண்டாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம பட்டயம்னா பைபிளை எடுத்துகிட்டு வருகிறோம். பைபிள் தான் பட்டயம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பைபிள் தான். ஆனால் அந்த பைபிள் இருக்கிற வசனம் என்னைக்கு உங்கள் வாயில் வருதோ அன்றைக்கு தான் அது பட்டயமாய் மாறுகிறது. ஆமென். அங்கே யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யார் முடிப்பீங்க? ஆமாம், உன் கையை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதல, உன் வாயை விட்டு. அப்போ வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அதுதான் பட்டயம், அதுதான் சாத்தானை எதிர்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. சரி, காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போவோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8-10 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய்,
அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். நீங்கள் படிக்கிற வேகத்தையும் அழகையும் பார்த்து இப்போவே ஜீவத்தண்ணீர் வந்த மாதிரி. ஹல்லேலூயா. சரி, அப்படித்தான் பைபிள் படிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சமாரியா ஸ்திரீயினுடைய சம்பவம். அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் வாயாடி மாதிரி தான், நிறையா அதிகாரம் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து தண்ணி கேட்கும் பொழுது அவங்க 2 காரியத்தை சொல்கிறாங்க. அதாவது இயேசு அவரை பார்த்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் கேட்பவர் தேவனுடைய ஈவையும் அவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால். அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இந்த 2 காரியத்தை இன்னும் அறியவில்லை. என்னென்ன அறியவில்லை? நீங்களே சொல்லுங்க. தேவனுடைய ஈவையும், ஆமாம், இன்னார் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் என்னுடைய உங்களுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க. முன்னால் நிற்கிறாருங்க இயேசு. அதுக்கு மேலே என்ன, அவரே முன்னால் நிற்கிறாரு. தெரியல இன்னார் என்பதையும் தேவனுடைய ஈவையும் அந்த அம்மா தெரியல. அப்போது சம்பாஷணம் தொடர்கிறது. அதுக்குள்ளேயெல்லாம் நம்ம போக வேண்டாம். நான் நதிகள் என்கிற தலைப்பில் உங்களோட இன்றைக்கி நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்தில் 14 அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. எல்லாரும் சேர்ந்து அந்த முதல் பகுதி படிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் 12 வயதில் இந்த தண்ணீரை குடித்தேன். இன்றைக்கி எனக்கு 66 வயதாகிறது. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த தாகம் திரும்ப வரவே இல்லை. ஆமென். அவர் சொன்ன வார்த்தை எவ்வளோ அழகாக நடந்திருக்கிறது. ஒரு காலும் தாகம் உண்டாகாது. உங்கள் யாருக்கா தாகம் உண்டாயிருக்கா? வேறு மதத்துக்கு போகணும், வேறு கடவுளை சேவிக்கணும்னு யாருக்கா வந்திருக்குங்களா? அதுதான் என்னுடைய அர்த்தம். ஒரு காலும் தாகம் உண்டாகாது. அப்போ எவ்வளவு தூரம் நம்முடைய தாகத்தை அவர் திருப்தியாக்கியிருக்கிறார். ஆமென். ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஆனால் இன்னைக்கு இப்போ வச்சிருக்கிறாங்க, தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் தாகம் எடுத்துகிட்டே தான் இருக்குது. அது மாம்சத்துக்குரிய தாகம். ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கக்கூடியவர் ஒரே ஒருவர் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்னைக்கு முன்னாலே இவ்வளோ பேர் வந்தாங்க. அவர்களெல்லாம் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இன்று வீட்டுக்கு போகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் அங்கேயும் இங்கேயும் போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு வண்டையில் வந்துட்டா இனிமேல் ஒரு காலும் தாகம் உண்டாகிறாது. அப்புறம் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை படிங்க. அதுக்கு கீழே என்ன வருகிறது? நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் நீரூற்று இருக்கிறது. எனக்குள்ள நீரூற்று இருக்கிறதுங்கள சத்தம் வர அல்லேலூயா சொல்லுவோம். நீரூற்றும் இல்லை ஒன்றுமில்லைன்னு சொல்கிறவங்களா சத்தம் வர அல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப விழிப்பாக இருக்கீங்க. வண்டர்ஃபுல். முந்தி தூங்குறவங்களெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாருனால அதை விட்டுட்டேன். இப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அப்போது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறிட்டே இருக்குது. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஜீவ ஊற்று இருக்கிறது. உங்களை சும்மா கத்தர் வைக்கல. எல்லாருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ளேயும் ஜீவ ஊற்று இருக்கிறது. நீங்கள் அதில் அவர் ரட்சிப்பின் ஊற்றுக்குள்ள மொண்டு கொள்ளுங்கள். இது ரட்சிப்பின் அனுபவம். அதோடு அங்கே விட்டுறேன். மறுபடியும் இந்த தண்ணீரை பற்றி மறுபடியும் அதே இதில் யோவான் 7ஆம் அதிகாரத்துக்குள்ளே வாங்க. 37 39 முடிய. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
நிறைய பண்டிகையில் இயேசு கலந்து கொண்டார். இந்த அதிகாரத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பண்டிகை பேர் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பேர்னு யாராவது சொல்வீர்களா? கூடார பண்டிகை. வெரி குட், கூடார பண்டிகை. ஏராளமான மக்கள் பல தேசங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அது கடைசி நாள் தான் ரொம்ப பெரிய செலிப்ரேஷன். ஏகப்பட்ட கூட்டம். தேவாலயத்து முன்னால் நிற்கிறாரு, நின்று சொல்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில், அதாவது ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று எப்படி சொன்னாராம்? சத்தமிட்டு சொன்னார். இயேசு பைபிளில் 2-3 இடங்களில் தான் சத்தமிட்டு சொன்னார். லாசரு கல்லறையில் சத்தம் போட்டார். அப்புறம் அந்த விதையை பற்றிய சொல்லப்பட்ட ஊமையிலையும் சத்தமாக அவர் பேசுகிறாரு. சிலுவையில் ஒரு முறை சத்தமாக பேசுகிறாரு. இந்த இடத்துலையும் சத்தமாக பேசுகிறாரு. சத்தமிட்டு சொல்கிறாருன்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. தாகமாக இருந்தா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே சொல்லும்பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தையும் கூட சேர்ந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எல்லாரும் சேர்ந்து அதை சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் உள்ள ஓடும் என்று. நதி ஓடுமா, நதிகள் ஓடுமா? நதிகள் ஓடும். இது எந்த நதி குறித்து சொல்றாரு? அது கீழே ஆன்சர் இருக்குது. எப்பொழுதுமே ஆன்சர் இருக்கிறதை பார்க்கறது இல்லை. கீழே என்ன சொல்றார்? தாங்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி. ஆமா, பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார். முதல்ல நீங்க பார்த்தது ரட்சிப்பின் ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது. 2வது, இந்த ரட்சிப்பின் ஊற்றுனா உங்களுக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்துப்பீங்க. எனக்குள்ளே இருக்குதுன்னு இருப்பீங்க. ஆனால் அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் நதிகள் ஓடுகிறது. நீங்கள் முதல்ல நீரூற்றாய் இருக்கும் பொழுது ஏதோ உங்கள் வட்டத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் நதிகள் ஓட ஆரம்பித்து விடுகிறது. சத்தமலேலுயா சொல்லுவோம். நான் மற்ற பிரசிங்கார் மாதிரி ஒரு பெரிய பிரசிங்கார் இல்லை. என்னுடைய அழைப்பே டீச்சிங் அழைப்பு தான். அதனால் இதை நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. அபிஷேகத்தை இதுவரைக்கும் பெறாதவர்கள் இன்றே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், அவ்விதமாக அபிஷேகம் பெற்றவர்கள் அநேகம் ஆயிரங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஜீவன் நதிகள்னா என்னென்ன நதிகள்? நீங்களே பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய பேர்களாக சொல்லுங்க. ஜீவன் நதினா என்ன? பைபிள் எழுதியிருக்குது. சமாதானம் என்னும் நதி அப்படிங்கிறாரு. சந்தோஷம் என்பது ஒரு நதி. செழிப்பு என்பது ஒரு நதி. அவ்விதமாக ஆரோக்கியம் என்பது ஒரு நதி. எல்லா நதிகளையும் தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போ இந்த நதியின் அனுபவம் வரும்? பரிசுத்த ஆவியில நிறையும் பொழுதுதான் இந்த நதியின் அனுபவம் உங்களுக்குள்ள வரும். தினந்தோறும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அவை பக்கத்தில் ஒரு நிமிஷம் கைகளை பிடித்து 1 நிமிடம் அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கணும். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ரஷகம் தலரா ரீ பாதாடா பக்கபாதலரந்தலரா ஆ எக்கேடே ரெபே தலா ரபா தலா. நல்ல மேலையெல்லாம் பேசுங்க. தாலா ஜீவன் நதி உங்களுக்குள்ள இருக்கிறது. நதிகள் லா ஹா தாரா பொக்கொபோரோ ரியந்ததலரா ரபா ஷகதலரா ரதனமா ரியா கத்ததல பரரா. இதுவரைக்கும் பேசாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்களாக. எஸ் அப்படியே பேசுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். தகதலரபா ரியந்ததலப கபதலரா ஓ ரஷகதலரா. ஹல்லேலூயா. சில நேரங்கள் அபிஷேகத்தை ஒரு வார்த்தை அதை பற்றி சொல்லியார். பெரும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை தான் வரும், ஏதோ ஒன்று தான் வரும், ஒரு எழுத்து தான் வரும். இருந்தாலும் நீங்கள் பேச அப்படியே மற்ற எழுத்துக்கள்லாம் ஜாயின் ஆகிரும். நான் சில நேரங்களில் பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்பாதவங்களை ஜபத்தில் வழி நடத்தும் போது அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே பேசு அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவேன். என் பையன் ஜோனத்தன் ஒரு 6 வயது 7 வயதாக இருந்த பொழுது என்னுடைய வீட்டில் நான் மெதுவாக அந்நிய பாஷையை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவன் பார்த்துட்டு நான் மெதுவா ஓ ரா பா கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நினச்சிட்டான், அப்பா அங்கே அப்படி தானே சொன்னார். என்னை பார்த்துட்டு, அப்பா டேடி அப்படித்தான் அப்படியே பேசுங்க நாங்கள். அவ்விதமாக ஆரம்பத்தில் சில வார்த்தை தான் வரும். அதை பேச நதிகள் உங்களுக்குள்ளிருந்து ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா.
எல்லா நதியும் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. உலக பிரகாரமான எத்தனையோ கங்கை நதி இருக்குது, யமுனா நதி இருக்குது, காவேரி நதி இருக்குது. அதெல்லாம் உலக பிரகாரமான நதி. உங்களுக்குள்ளே இருக்கிறது ஜீவ நதி. அல்லேலூயா. ஜீவ நதி கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஓப்பனியருக்கு போகும் பொழுது தெரியாமல் ஒரு பாட்டெல்லாம் அந்த காட்டில் பாடிட்டு இருந்தோம். ரோட்டில் போய் என்ன தெரியுமா பாடுவோம்? மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுது, ஐயோ மானிடர் எல்லாம் வாரிக்கொள்ளுதேன்னு பாடிட்டு இருந்தோம். தெரியாமல் பாடணும். மரண நதி அல்ல, ஜீவ நதி நமக்குள்ளே ஓடுகிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவீர்கள். நாம் ஒரு குட்டையாக தேவன் நமக்கு வைக்கவில்லை. மிகுந்த அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து தேவன் நமக்கு மகா பெரிய இரட்சிப்பை சம்பாதித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணி பத்தலைன்னு சொல்லி ஆண்டவர் கண்மலையை பார்த்து என்ன பண்ண சொன்னார்? பேச சொன்னார். இப்போ இது கண்மலைன்னு வச்சுக்கங்களேன். தண்ணி வரக்கடவுது அப்படின்னு நான் பேசிங்க, தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அப்படி செய்ய சொல்கிறாரு. இவருக்கு அந்த ஜனங்களுடைய உபத்திரவத்தை தாங்க முடியாமல், சில ஆளுக படுத்துகிற உபத்திரவத்தை தாங்க முடியாமல் தான் நிறைய பேர் வாய்ப்பதறி பேசிடுறாங்க. மோசே மனம் பதறி பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவன் பேசுவதுக்கு பதிலாக என்ன பண்ணான்? அடிச்சிட்டாரு. அடித்தாலும் என்ன வந்தது? ஆமென். அடித்தாலும் தண்ணி வந்தது. ஆனால் நான் அதை எப்படி பார்க்கறேன்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் அது ஒரு தீர்க்க தரிசன செயலாக அதை செய்தார். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் கண்மலை யார்? இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அந்த மோசே கண்மலை அடித்தது போல தேவனுடைய கோபம், பாவத்தின் மேலே இருக்கிற அவருடைய கோபம் இயேசுவின் பேரிலே அடிக்கப்பட்டது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அன்று கண்மலையில் அடித்த பொழுது தண்ணீர் வந்தது, இயேசுவை அடித்த பொழுது இரத்தம் வந்தது, இரட்சிப்பு நமக்கு வந்தது. அல்லேலூயா. மரித்தார், பரலோகம் போனார், பரிசுத்த ஆவியை ஆகிய நதியை நமக்கு தேவன் அனுப்பி கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாம் நம்ம மேலே பார்த்துட்டோம். எல்லாம் மேலேருந்து தான் வரும். புதிய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. ஆமாம், கொலோசியர் 1:10 நினைக்கிறேன். தேவனுடைய பரிபூர்ணமெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாமே உள்ளே வச்சுட்டார். இயேசு உங்களுக்குள்ளே இருக்காருன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். சின்னதில் அந்த பாட்டு பாடுவோம், ஜீவிக்கிறார் இயேசு எனில். ஆமாம், இப்போ உள்ளே தான் இருக்கார். எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நதிகளையும் தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே 7:39 யோவான்ல பார்த்தோம், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. அப்போது உள்ளத்திலிருந்து தான் ஓடும். உள்ளம் என்பது நம்முடைய இருதயம். நீதிமொழிகள் 4:23 வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும்னா என்ன அர்த்தம்? நம்ம டேனி இருக்கார் மிலிட்ரியில். காவல்னா என்ன? இப்போ பிரதம மந்திரி இங்கே வராருன்னா, ஆமாம், 3 அடுக்கு 4 அடுக்கு காவல் போடுவாங்க. அந்த மாதிரி நீதிமொழிகள் எழுதின சாலமோன் சொல்கிறாரு, எல்லா காவலை நிறைய போட்டு எல்லா காவலோடு எதை காத்துக்கொள்ளுங்கிறாரு? இருதயத்தை. ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்கிறார்? அங்கிருந்து என்ன புறப்படும்? சத்தமாக சொல்லுங்க. ஜீவ ஊற்று புறப்படும். அங்கிருந்து தான் புறப்படுது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து எங்கே வருகிறது? உங்கள் இருதயத்துக்குள்ளே வருது. இருதயத்திலிருந்து தான் புறப்படுது. இருதயத்தை நீங்கள் பத்திரமா பாதுகாக்காட்டினா அப்புறம் அது புறப்படாது. இப்போது நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னே நான் அந்த டோர்கிட்ட நான் நின்றுக்கிறேன். அங்கே நின்றுட்டு, உதாரணமாக சொல்கிறேன், சரி, அங்கே நின்றுட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? பைபிளை விட்டுருவீங்க, செல்ஃபோனை விட்டுருவீங்க,
அடகாக்கிற கோழி போல் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வழியில் யார் கூடயும் பேச மாட்டேங்க, யாரா கூப்பிட்டா இருங்க அப்புறம் பேசுகிறேன்னு கொண்டு போய் பத்திரப்படுத்துகிற வரைக்கும். ஆமாம், இந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போக வேண்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும், ஜீவ ஊற்று அங்கிருந்து புறப்படும். இப்போ அந்த விதையை பற்றி ஆண்டவர் ஊமை சொல்லும் பொழுது, விதை விதைக்கிறான், சில விதை வழி அருகே விழுகிறது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை, அந்த ஆகாயத்து பறவை எதற்கொப்பா சொல்கிறாரு? சாத்தானுக்கு சொல்கிறாரு. வசனம் விதைக்கப்பட்ட உடனே வந்து அவன் எடுத்து போடுறான். நீங்கள் முடித்து கீழே இறங்குறக்குள்ள வசனம் கொஞ்சம் பேர்கிட்ட என்ன ஆயிரும்? போயிடும். இப்படி தான் ஒவ்வொரு வாரம் நடக்குது. என்ன பண்ணுறது? பைபிள் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் சரியாக இருதயத்தை காவல் பண்ணிங்கன்னா அது போயிடும். எல்லா காவலோடும் இருதயத்தை. அப்போ ஏன் சாத்தான் எடுக்கிறான்? அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குது? பட்டயமாக இருக்குது. பட்டயத்தை எடுத்துட்டா அவனை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வெளிச்சமாக இருக்குது, உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு பாலாக இருக்கிறது. சின்ன இதில் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேனாக இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. எல்லாமே தேவ வசனத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அதாவது 2 காரியத்தில் நீங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். ஒன்று பரிசுத்தாவியில் நிறைந்திருக்க வேண்டும், 2வது தேவனுடைய வார்த்தையிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். எதெல்லாம் நிறைஞ்சிருக்க வேண்டும்? ஆமாம், தேவனுடைய வார்த்தை. இது 2 இருந்தால் தான் அற்புதங்கள் நடக்கும், கிரியைகள் நடக்கும். ஆதியாகமம் 1:1 1 to 3 நீங்கள் படித்து பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்க? ஜலத்தின் மேல் ஆவியானவர். அதுக்கப்புறம் என்ன வருகிறது? உண்டாக கடவுது வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிறது, வார்த்தையினால தான் என்ன உண்டானது? உலகங்கள் உண்டானது. அப்போ வார்த்தையும் ஆவியானவரும் சேர்ந்து தான் உலகத்தை உண்டாக்கினார். அப்போ இன்னொரு இடத்துல வருகிறது 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்க வேண்டாம். வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆமாம், வேத வாக்கியமும் தேவ ஆவியானவரும், வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் கூட படிங்க. ஏசாயா 59:21 முதல் பாகம். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். உன்மேல் இருக்கிற என் ஆவியும். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் உன் வாயில் அருளின என் வார்த்தைகள் போதும். அப்போ எப்பொழுதுமே நீங்கள் அறிஞ்சிங்க, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியில நிறைந்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில நிறைந்திருக்க வேண்டும். இந்த 2 தான் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? யார் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் என்ன? வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க. என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. வெளிப்படுத்தல ஒரு வசனம் வருகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையே அவருடைய நாமம் என்று சொல்லப்பட. வார்த்தை தான். அதான் சொன்ன, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வார்த்தை தான். நாம் தரிசித்து நடவாமல், அதெல்லாம் அந்த வார்த்தையில் தான். அந்த வார்த்தையை விசுவாசத்தை தான் நாம் நடக்கிறோம். வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆமாம், அவருடைய வார்த்தை ஒழியாது. அவர் உண்டு பண்ணின சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை தான். நீங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கணும். வார்த்தையை நல்லா இராப்பகலாக நீங்கள் படிக்கணும், தியானம் பண்ணணும். வார்த்தையை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். அது வேற ஒரு செய்தி, அதில் போக வேண்டாம். சரி, அப்போது இந்த நதிகளை பார்க்கும் பொழுது, இப்போ யாரோ ஒரு ரிவர் அல்லது அந்த மாதிரி காத்தோட்டமாக ஒரு ரிவருக்கு போகும் பொழுது, ஒரு நதிக்கு போகும் பொழுது அங்கே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏற்படுகிறது, அங்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க நாமும் உற்சாகம் அடையதான் தேவன் அவ்விதமாக வைத்திருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம், இந்த நதி இருதயத்தில் உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து ஓடும் என்று பார்த்தோம். இந்த உள்ளத்துக்குள்ள எங்கிருந்து வருகிறது என்றும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், தேவாலயத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார். நீங்கள் எசேக்கியேல் 47 1 வெளிப்படுத்தல் 22:1 வாசிப்போம்.
பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. போதும் போதும். ஆலயத்திலிருந்து என்ன புறப்படுகிறது? ஆமாம், ஆலயத்துக்கு கீழே அப்படியே போய் நீங்கள் மீதியுள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 5ஆம் வசனத்தை படிங்க. பின்னும் அவர் 1000 முறம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அப்போ இந்த நதி என்பது நமக்குள்ள வரும் பொழுது, உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது எங்கிருந்து வருகிறது? சொல்லுங்க சீக்கிரம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிறது. இயேசு யோவான் 7 தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னால் நின்று சத்தமிட்டு சொன்னார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிறது. அதையும் படிச்சிருங்க. வெளிப்படுத்தல். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஆமென். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள, எப்படி அழகா விளக்கார். பளிங்கை போல தெளிவு, அப்புறம் ஜீவ தண்ணீர், சுத்தமான நதி, அங்கே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. ஆமென். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிறபடினால நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு ரெகுலராக வரவனுக்குள்ள இருந்து தான் ஜீவ தண்ணீர்கள் ஓட ஆரம்பிக்கும். ஆமாம், அவங்க இன்றைக்கும் சில இடங்களில் ஜீவ தண்ணீர் இல்லாமல் யார் யாரோ ஆலயம் ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கோ ஜனங்க சிதறி போய் கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஐபிஎஸ் சபை கடந்த 40-45 ஆண்டு காலமாக ஆரம்பிக்கப்பட்டு அநேகர் இந்த இடத்திலே வந்து ஜீவ தண்ணீரையும் ஜீவ நதியின் அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் அந்த நதிகள் எல்லாம் வேலை செய்யும். அங்கிருந்து தான் கனெக்ட் ஆண்டர் பண்ணுறாரு. இன்றைக்கு அவிதமாக இல்லாதபடி ஜனங்கள் அலைகிறார்கள். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்தோடு தான் தேவன் கனெக்ட் பண்ணுறார். நீங்கள் படிங்க 36ஆம் சங்கீதம் 8-9 வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் சொல்கின்றான். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். மறுபடியும் 36:8 போடுங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆலயத்தில் தான் தேவன் பேரின்ப நதியை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசியால வருகிறது, என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ அதுதான் பேரின்ப நதி ஆலயத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, வாரத்தில் 6 நாள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற சந்தோஷம் மற்ற நாளில் அவ்வளவு இருக்காது. நல்லா பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அவர் வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் நம்ம என்ன பண்ணுகிறாரு? மகிழ பண்ணுகிறார். அப்போது இந்த நதி, பரிசுத்தாவியாக நதி, இங்கேயும் மகிழ பண்ணுவார், பரலோகத்தையும் மகிழ பண்ணுவார். நீங்கள் 46ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை படிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு. அல்லேலூயா. ஒரு நதி உண்டு. அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த நதி தேவனுடைய நகரம், பரலோகத்தையும் சந்தோஷிப்பிக்கிறது. அப்புறம்
உன்னதமானவர் வாசம் பண்ண இதான் சபைதான் அவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. ரெண்டையும் பரிசுத்த ஆவியான மகிழ்ச்சியினால நிரப்புகிறார். பரலோகத்தை எப்படி மகிழ்ச்சியினால நிரப்புறாரு? ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த ஒரு ஹீலிங் ஏற்படும் போது அங்கே ஒரு சந்தோஷம். நீங்கள் ஒரு பேய் பிசாசை துரத்தும் போது அடைய மகன் பிசாசை துரத்திட்டானே அங்கே ஒரு சந்தோஷம். நீங்கள் சாத்தானை ஜெயிக்கும் பொழுது அங்கே ஒரு சந்தோஷம். ஒரு பின்மாற்றக்காரன் திரும்ப சபைக்குள்ளே வரும் பொழுது பரலோகத்தில் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எந்நேரம் பரலோகத்தில் இடைவிடாமல் பரிசுத்த ஆவியான பரலோகத்தையும் சந்தோஷப்படுத்துகிறார், இங்கே வருகிற நம்ம ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஜீவ நதியாக காணப்படுகிறது. அதே 46 போனீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் அங்கே அடங்கியிருக்கிறது. அதாவது முதல் 3 வசனத்தை படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஏன் பயப்படோம்னா அடுத்த வசனத்தில் என்ன வருகிறது? அந்த முதல் 3 வசனம் சங்கீதக்காரர் என்ன எழுதுறான்னா, இஸ்ரவேல் மக்கள் பல யுத்தங்களை சந்தித்தபடினால தேசமே மாறி போயிடுச்சு, எல்லாம் நகர்ந்துருச்சு. பூமி அதிர்ச்சி வந்து சுனாமி வந்து எல்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு. அப்போ அதை வச்சுட்டு எழுதுறாரு, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும் சுனாமி வந்தாலும் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும், ஏனென்றால் ஒரு நதி உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்னா நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? சத்ரு வெள்ளம் போல் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுகிறார். உங்களுக்கு தெரியுமா, சாத்தானும் நதி வச்சிருக்கிறான். வெள்ள சேதங்களெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் சாத்தானுடைய நதி. நீங்கள் வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது, அதை படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. நீங்கள் படிக்கிற பார்த்தா வெள்ளம் இப்போவே வந்துடுது போல தெரியும். அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்புனா இது பிசாசு, பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. இதெல்லாம் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வரும்ல, இதெல்லாம் ஐயா சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன், கடைசி கால சப்ஜெக்ட். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன நடந்தது? வடநாடு இல்லை, வயல்நாடு. ஆமாம், வயல்நாட்டில் அதெல்லாம் என்னென்ன நடந்தது, அதெல்லாம் வெள்ளம். நீங்கள் வெள்ளங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அது பிசாசுனுடைய காரியம்தான். பிசாசுனுடைய நதி வெள்ளத்தை சேதத்தை கொண்டு வரும், தேவனுடைய நதி பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொண்டு வரும். ஆமேன். ஆமாம், நீங்கள் பிசாசும் போராடிட்டு தான் இருக்கிறான். அந்த மோசேனுடைய காலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கோலை போட்டோன்னு அது என்னவா மாறிச்சு? யார் கரெக்டாக சொல்லுவீங்க? ஆமாம், சர்ப்பமாக மாறிச்சு. ஆரோன் போடும் பொழுது மறுபடியும் மந்திரவாதியும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ஈக்குவலாக சிலரெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் முடிவில் என்னாச்சு? மந்திரவாதிகளுடைய கோள்கள் எல்லாம் எந்த கோள் விழுங்கிட்டு? ஆரோனுடைய கோள் விழுங்கிட்டுன்னு பைபிள் எழுதியிருக்குது. அப்படின்னா நாம் பைபிள் எழுதியிருக்குது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எவனை அவன் விழுங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அவனை விழுங்கிடணும், அவனுடைய கிரிகளை விழுங்கிடணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு, ஆமாம், ஒன்றும் உங்களை, அதுதான் ரொம்ப முக்கியம், அதிகாரத்தை கொடுத்துட்டு சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு 91ஆம் சங்கீதம் 13 ரொம்ப பிடிச்சது. அதை மாத்திரம் ஸ்க்ரீனில் நீங்கள்லாம் படிங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். 91:13 நினைக்கிறேன் சங்கீதம். படிங்க எல்லாரும் சத்தமா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்படின்னா என்ன? இதுதான் நம்முடைய பிளாட்ஃபார்ம், நடைமேடை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து,
நடந்து. அது அங்கே பாருங்க, சிங்கம்னு சொல்கிறாரு, பாலசிங்கம்னு சொல்கிறாரு, விரியன் பாம்புன்னு சொல்கிறாரு, வலு சர்ப்பம் சொல்கிறாரு, டோட்டல் பிசாசை காலு கீழே கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிசாசை பற்றி சொல்லப்பட்ட எல்லா இடத்திலும் ஒன்றா அவனை துரத்து, இல்லைன்னா மிதி, இல்லைன்னா அவன் மேலே நட, இல்லைன்னா அவனுக்கு எதிர்த்து நில். இப்படித்தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு மந்திரம் வச்சிருவானோ, பில்லி சூனியம் வச்சிருவானோ, ஏவி விட்டுருவானோ, ஏவல் விட்டுருவானோ அப்படின்னு பயந்துக்காதீங்க. உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை. உனக்குள்ளே ஜீவ நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே ஊற்றை தேவன் வைத்திருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அவ்விதமாக தான் இந்த நதிகளை பார்க்கிறோம். கடைசியாக 4 நதிகளை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 14 முடிய வருகிறது. அதை நாம் வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதெனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்தி என்று பேர். இந்த நதி அவ்விதமாக, இந்த நதி ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. இப்போ ஒவ்வொரு நதிக்கும் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஓடுறதுக்காக வச்சுருந்தார். அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக பிரிஞ்சது. அந்த 4 ஆறு பேர் தான் அங்கே எழுதியிருக்குது. அந்த பேருக்கு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம செய்தி முடிப்போம். முதலாம் ஆற்றுக்கு என்ன பேருங்க? பைசோன் என்றால் அதனுடைய அர்த்தம், அது போடுறீங்களா? பைசோன் என்றால் என்ன? ஓ, எனக்கு தெரியல. சரி, பைசோன் என்றால் பரவுகிறது என்ற அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன? சத்தமாக சொல்லுங்க. பரவுகிறது. நமக்குள்ள இருக்கிற நதி பரவுகிற நதியாக இருக்கிறது. ஆமேன். அதுதான் சுவிசேஷம். ஐபிஏ ஸ்தாபனம் 40-45 ஆண்டுகளுக்கு முன்பதாக தகப்பனார் ஜோபையா மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போவே எங்கள் அப்பா ஒரு சொப்பனத்தை பார்த்தாரு. நாங்கள் அப்போ பவுரோஸில் குடியிருந்தோம். அப்போ சொன்னார், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். நம்ம வீட்டுக்கிட்ட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் 4 திசையிலையும் நம்ம வீட்டிலிருந்து ஃபுல்லாக பல இடங்களுக்கு போகுதுன்னாரு. அது உண்மைதான். இந்த தரிசனம்தான். அந்த நதி பரவுகிற நதியாக இருக்கிறது. ஐபிஏக்கு நீ கத்த 2000க்கு அதிகமான சபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்குள்ள ஜீவ நதி இருக்குமென்றால் அது பரவுகிற நதியாக இருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தலருக்குள்ள அந்த ஜீவ நதி இருந்தபடியினால்தான் பரவினார்கள். முதல்ல எருசலேமில் பரவினார்கள். பிறகு எங்கே பரவினார்கள்? யூதேயாவில் பரவினார்கள். சமாரியாவில் பரவினார்கள். பிறகு பூமியின் கடைசி பரியந்தம் பரவி 200 ஆண்டுகளுக்குள்ளேயே அன்றைக்கு இருந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்து முடித்தார்கள். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுவோம். உனக்குள்ள கர்த்தர் பரவுகிற ஒரு நதியை வைத்திருக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் 8:1 சிதறி போனவர்கள் எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அது கீழே இருக்கிற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன விளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது? பொன் விளையும். நாம் போகிற இடங்களையெல்லாம் நெல்லோ பயிரோ கோதுமையோ விளையும். ஆனால் தேவனுடைய நதியில் பொன் விளையும். அல்லேலூயா. நீங்கள் அந்த தேவனுடைய நதி உங்களுக்குள்ளே இருந்துட்டா ஐஸ்வர்யத்துக்கு குறைவு வரவே வராது. சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொன் விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொண்டு அந்த ஜீவன் நதியை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது போகிற இடங்களில் பொன் விளையும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதுதான் அந்த நதியாக இருக்கிறது. டக்குன்னு அடுத்த நதியை பார்த்துருவோம். 2வது நதிக்கு என்ன பேர்? கீகோன் நதி. அப்படின்னா புரட்டி போடுகிற நதி. என்ன நதி? அது யோசுவா 3:15 வருகிற, வாசிக்க வேண்டாம். கரை புரண்டு ஓடும். யாரா நயகரா நீர்வீழ்ச்சி யாரா பார்த்தவங்க இருக்கிறீங்களா?
சரி, நான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி 10 ஆண்டு இருக்கும்போது அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் நிற்கவே முடியாது, பக்கத்துலேயே போக முடியாது. அது யார் மேலேயே விழுந்துனா பீஸாக போயிடுவாங்க. அவ்வளவு தட 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 தடன்னு அந்த வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வரும். அந்த நயகரா நீர்வீழ்ச்சியை படைத்த ஆண்டவர் அதுக்கு அப்படி ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியாருடைய நதி எவ்வளவு ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ கீகோன் என்றால் ஃபோர்ஸ் என்ற அர்த்தம். அமிதமாக அது புரட்டி போடும். யார் யாரெல்லாம் சிலரெல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் என் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படுகிறது கடினம் அப்படிங்கிறாங்க. ஒரு முறை ஒரு அம்மா இங்கே தான் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஜெபத்துக்கு வந்தாங்க, எங்கேயோ கோவை புதர்லையோ. அப்போ வந்தப்போ ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்கள் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காராமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க, அது ஆண்டவராலையும் கூட முடியாது அப்படின்ட்டாங்க. யாராலையும் கூட முடியாது, ஆண்டவரான. அப்படி இருந்தாலும் அவரையும் கத்தர் புரட்டி போடும். இந்த நதி புரட்டி போட்டு விடும். அல்லேலூயா. பவுல் எவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாதியாக இருந்தார். அந்த நதி என்ன பண்ணிடுச்சு, புரட்டி போட்டு கீழே போட்டு ஒரு வழி ஆகிட்டார். அவர் கடவுளுக்குள்ளே வந்துட்டார். அப்போ இந்த ஜீவன் நதி நமக்குள்ளேருந்து போகும்போது அந்த அந்த ஃபோர்ஸில் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இந்த மந்திரவாதி கத்தர்கிட்ட வரமாட்டான், இந்த பூசாரி கத்தர்கிட்ட வரமாட்டான், இவங்க வரமாட்டாங்கன்னு நம்ம யார் யாரெல்லாம் அப்படி யோசிக்கிறோமோ எல்லாரையும் இந்த நதி புரட்டு போடுகிற நதியாக இருக்கிறது. அதுதான் கீகோன் என்கிற ஒரு நதியாய் காணப்படுகிறது. ஆதி சபையில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜெயிலுக்கு இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டார்கள். மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். பயங்கர ஃபோர்ஸாக இருந்தது. கடைசி காலத்திலும் அதே ஃபோர்ஸ் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். 3வது நதி இதக்கேல் என்கிற நதி. இந்த இதக்கேல் என்றால் அதனுடைய அர்த்தம் சீக்கிரம், குவிக் என்ற அர்த்தம், வேகம் என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியாகிய நதி உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு வேகத்தை தேவன் கட்டளையிடுவார். எத்தனை பேருக்கு உங்க காரியம் வேகமா நடக்கணும்னு விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நதி வந்துட்டா ஒரு வேகம் உங்களுக்குள்ள வந்துடும். என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறா, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எல்லாமே பிஸ்னஸ் ஸ்லோவாக போகுது பாஸ்டர், இதெல்லாம் அப்படியே இருக்குது, ரொம்ப நாளாக கோர்ட் கேஸ் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது. இல்லை, அந்த நதியை நீங்கள் திறந்து விடும் பொழுது, நல்ல வார்த்தைகளையும் பரிசுத்தாவிலும் நிறைஞ்சி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நதி வேகமாய் போக போகிறது. அல்லேலூயா. ஆமாம், அவங்க தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்க போகிறது. நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அதாவது தான் சொன்னார், விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ரொம்ப வருஷம் ஆச்சு, திருமணம் ரொம்ப காலமாக தடைப்பட்டிருக்கிறது, ரொம்ப காலமாக பிள்ளை இல்லை, நீ கர்த்தர் வேகமாய் செய்வார். நீ நல்ல ஆவில நிறையணும், நீ நல்ல வசனத்தில் நிறையணும். இது 2 உனக்குள்ள நிறைஞ்சிருக்கும் பொழுது ஒரு வேகத்தை நீங்கள் காண்பீர்கள். வருகிற நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள், வருகிற மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். ஒரு வேகம் ஏற்படும். நீங்கள் பாருங்கள், எலியா பார்க்கும் பொழுது, எலியா ஆகாப் அந்த மழை கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப காலம் மழை இல்லை, இவர் சொல்கிறார் இப்போ மழை வரப்போகுதுங்கிறாரு. அப்புறம் பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்குது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தேவனுடைய கரம் எலியா மேலே இருந்தபடினால யாருக்கு முன்னால் ஓடி போயிட்டாருன்னு எழுதியிருக்குது. வேகமா ஆகாப். ஆமாம், தேவ கரம் என்பது பைபிளில் பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. ஆவியானவர் வந்துட்டாலே வேகம் நமக்கு வந்துவிடும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். கடைசியாக இதக்கேல் தான் பார்த்தோம். இதக்கேல் இல்லை, நான் இதக்கேல் அப்படின்னு உங்களை பார்த்தேன். சரி, அடுத்தது கடைசியாக ஐப்ராத் நதினா என்ன நதி? அதில் எழுதியிருக்குது ஐப்ராத் என்னும். என்ன எழுதியிருக்குது? அதில் இல்லையா? ஐப்ராத் என்று பேர். ஐப்ராத் என்றால் பெரிய நதி என்ற அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன நதி? சீக்கிரம் படிங்க. வெளிப்படுத்தல் 16:12. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது போதும். என்ன நதிங்க அது? பெரிய நதி. ஆதியாமத்தில் ஆரம்பிச்ச ஐப்ராத் நதி இப்போ எங்க முடியுது? அதுதான் பெரிய நதி. இந்த பெரிய நதினா என்னன்னா, இந்த பெரிய நதி எல்லா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போகக்கூடிய பெரிய நதி, ஜீவ நதியாக இருக்கிறது. அல்லேலூயா.
இந்த நதியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த நதி டைமில் வாசிக்கிறதுக்கு ஏசியா 47 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சாப்டரில் அப்படியே படித்தேன் இல்லைங்களா, இந்த நதி போகிற இடங்களெல்லாம் ஆரோக்கியம் ஏற்படும். இந்த நதிக்கு பேர் ஹீலிங் நதி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நதி? சுகமளிக்கும் நதி, சுகமாய்க்கிற நதி, பெரிய நதி. அவ்விதமாக அது எங்கெங்கெல்லாம் போதும் அங்கே போகிற இடங்களில் மச்சங்கள் விளைகிறது, எல்லாம் வளர்ச்சி உண்டாகிறது, புது புது கனிகள் உண்டாகிறது. அங்கே போய் எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. அது வேத பண்டிதர் சொல்கிறாங்க, இது சவக்கடலில் போய் சவக்கடலையே இருக்கிற அந்த உப்பெல்லாம் எடுத்து போட்டு அதை ஆரோக்கியமாக்கும். ஜீவ நதி உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நேராகிறனால நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் கேட்டது 2 காரியத்தை கேட்டிருக்கிறீங்க. ரட்சிப்பின் அனுபவம் என்பது உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்று. பரிசுத்தாவின் அனுபவம் என்பது ஜீவ நதியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த பெத்தேல் சிட்டி கத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஜீவ நதிகளாக இருக்கிறீர்கள். இந்த ஜீவ நதிகள், இந்த 5 ஆராதனை நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 7000 பேர் வருகிறார்கள். அப்போ 7000 ஜீவ நதிகள் இந்த பட்டணத்திற்கு போதுமானதாக இருக்கு. அவங்க நதியை ஓட விடும் பொழுது இந்த பட்டணமே இயேசு வண்டியிலே வந்துடும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இந்த காலை வழியிலே நீர் பேசின சகல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஜீவ ஊற்று எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர், ஜீவ நதிகள் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய பாத்திரமாய் எங்களை வைத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானம் எனும் நதி, ஆரோக்கியம் எனும் நதி, சந்தோஷம் எனும் நதி, செழிப்பென்கிற நதி எல்லாருக்குள்ளும் விரைந்து ஓடுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இன்னைக்கு காலையில் ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. என்ன தேவைகளோடு கூட வந்திருந்தாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கண்ணீர் மாறுவதாக, துக்கம் மாறுவதாக. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு மாறுதலை காண்பார்களாக, ஒரு அற்புதத்தை காண்பார்களாக, தேவனுடைய கிரிகளை காண்பார்களாக, சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் அழிந்து போவதாக ஆண்டவரே. விடுதலை தருவீராக. வியாதியிலிருந்தோம், வேதனையிலிருந்தோம் ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மையினால நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.